ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கோட் இன்ஸ்டெக்ட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளட்டர் பற்றி ஓவரால் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா ஃப்ளட்டரில் உள்ள டாட் லாங்குவேஜ் பேசிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக் டாட் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம டாட் பேன்லேயே டாட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் எதுவும் தேவை கிடையாது. நம்ம இப்போதைக்கு குரோமில் டாட் பேன்லேயே நம்ம டாட்டை வந்து ரைட் பண்ணி பார்த்துக்கலாம், கோட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் டாட்? டாட் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை டெவலப் பண்ணது கூகுள். அண்ட் டாட் எதில் தான் யூஸ் ஆகும்னா நம்ம ஃப்ளட்டரில் உள்ள எல்லா பில்டுக்கும் யூஸ் ஆகும். லைக் வெப்சைட், ஆப்ஸ், விண்டோஸ், மேக், லினக்ஸ், ஏன் 2D கேம்ஸ் கூட இந்த நம்ம டாட்டை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம். தென் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ஸாக தான் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு லேகு மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஈஸி டு லேர்ன், நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் ஜாவா மாதிரி நம்மளுக்கு சின்டாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினருக்கு ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ டாட் லாங்குவேஜை நம்ம ப்ரௌசரில் டாட் பேனில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கூகுளில் டாட் பேன் சர்ச் பண்ணோம்னா ஸோ இதான். ஸோ இதில் நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு லைக் இப்போது ஸோ இதான் டாட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ட்ரி பாயிண்ட். ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கால் ஆகுது இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான். இந்த வாய்டு எதுக்காகனா நோ ரிட்டர்ன் வேல்யூ, இந்த ஃபங்க்ஷன்ல எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ நம்ம இன்சைட் நம்ம ரன் பண்றோம். ஸோ நம்மளுக்கு ஹலோ டாட்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த பிரிண்ட் மீன்ஸ் நம்ம வந்து அவுட்புட்டை மெசேஜை சர்வ் பண்ணணும். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னா வேல்யூ ஸ்டோர் பண்ண யூஸ் பண்றது தான். இப்போ இண்டிஜுவல்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், அதே இது ஸ்ட்ரிங்கில் டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ ஏஜுக்கு நம்பர் இருக்கு, நேமுக்கு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ பிரிண்டர் நம்ம இதை கால் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஏஜ் நம்மளுக்கு என்ன ஏஜோ அது இங்கே வந்திருக்கு, ஸ்ட்ரிங்ல நேம்ல என்ன இருக்கோ அது இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து வேரியபிள் கீவேர்டு பார்க்கலாம். இப்போ இங்க வந்து வேரியபிளை கொடுத்துட்டு நான் சிட்டியில தென்காசின்னு கொடுத்துருக்கேன். இப்போ மேல நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல நேம்ல ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு, இங்கேயும் டெக்ஸ்ட் தான் இருக்கு. ஆனா வந்து நீங்க கேட்கலாம், இங்க வந்து ஸ்ட்ரிங் போடாம நான் வேரியபிள் கொடுத்தனால டாட் என்ன பண்ணுனா டாட் வந்து இ டைப் டிடெக்ட் பண்ணிடும். இங்க வந்து நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு எந்த ஒரு இது எழுதினாலும், இப்போ நம்ம இங்க ஸ்ட்ரிங்கா போட்டாலும் நம்மளுக்கு இங்க வந்து ஸ்ட்ரிங் தான் பிரிண்ட் ஆகும். இங்க ஸ்ட்ரிங் தான் பிரிண்ட் ஆயிருக்கா. இதே இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்கை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நம்பர் போட்டேன்னா அது எனக்கு இண்டிஜுவலா பிரிண்ட் ஆயிடும். ஸோ டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த வேரியபிள்ஸ் டைப்னால ஸ்ட்ரிங்கா இருந்தா ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணும், இண்டிஜுவலா இருந்தா இண்டிஜுவலா ட்ரீட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கோடை வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். என்னன்னா கிரேட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன், அதுல பிரிண்ட் இருக்கு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ அந்த ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு வெல்கம் டு கோட் இன்ஸ்ட்ரக்ட்னு வருது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா கோடு கிளீனா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் இஃப் கண்டிஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இண்டிஜுவல்ல நான் ஏஜ் 18ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து வயசு 18 அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ கண்டிஷன்ல இஃப் ஏஜ் எனக்கு 18 வயசுக்கு மேல இருந்தா எனக்கு ஃப்ரெண்ட்ல எலிஜிபிள் அப்படின்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன்.
ஏன்னா எலிஜிபிள் பெண்ட் ஆகுது. ஏன்னா 18 வயசு எனக்கு சொல்லியிருக்கு, இது 18 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த இந்த இடத்த எனக்கு பென் பண்ணு அப்படின்னு சொன்னோம், கரெக்டா அதை பென் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி லாஜிக் தான் ரியல் ஆப்ஸ்ல ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம டாட் பேசிக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மோர் டாட்டி கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ see you in the next video. Bye bye.